அண்மைச் செய்தி. நாங்கள் ஒன்றாகிவிட்டோம் என்று கே.சி. வீரமணி தெரிவித்திருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் இணைகிறது எஸ்.பி. வேலுமணி அணி என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். எல்லாம் அப்படியே இப்படி வந்துருங்க, அது உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த முடிஞ்ச எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் நாங்கள் தாய் புள்ளெல்லாம் ஒன்றாயிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது, உங்களுக்கு செய்தி வேணும், அவ்வளோதான். அப்பா அதுதான் புரியுதா? எல்லாம் அப்படியே இப்படி வந்துருங்க, அது உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கலாம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? முக்கிய அறிவிப்பு எப்போது வெளியாகும்? அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்து அவரை சந்திக்க இருப்பதாக தகவல் சொல்லப்படுகின்ற நிலையில தற்போது சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்திற்கு எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தற்போது ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.சி. வீரமணி எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு தற்போது கே.சி. வீரமணி வந்திருக்கிறார். அப்போது செய்தியாளர்களிடத்தில் அவர் பேசும்போது, நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் எல்லாம் ஒன்றாகி விட்டோம் என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதள பக்கத்துல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய அந்த காணொலியை பதிவிட்டு அந்த ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறாங்க. கோடான கோடி தொண்டர்களின் தியாகத்தால் வளர்ந்த இந்த எஃகு கோட்டையை இனி எவராலும் அசைக்க முடியாது. இனி நமக்குள் பிரிவில்லை. இந்த எஃகு கோட்டையை தகர்க்க இனி எவருக்கும் வழி இல்லை. நம் இலக்கு ஒன்றுதான், அது கோட்டையில் மீண்டும் நமது இரட்டைகளை பரப்புவது மட்டுமே என்று ஒரு செய்தியை அதிமுக ஐடிவியின் பக்கத்துல பதிவிடப்பட்டிருந்தது. தற்போது அதனைத் தொடர்ந்து கே.சி. வீரமணி இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். நாங்கள் எல்லாம் ஒன்றாகி விட்டோம் என்று அந்த தகவலை சொல்லியிருக்கிறார். தற்போது சி.வி. சண்முகம் அலுவலகத்துல எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி வராங்க. இன்னொரு பக்கம் சென்னை பசுமை வழிச்சாலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கே.பி. முனுசாமி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், ஓ.எஸ். மணியன் உள்ளிட்டோர் எல்லாம் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு அவருடன் ஆலோசனை நடத்தி வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் செய்தியாளர்களை சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.